திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடத்திருக்காங்க. பனை மரம் பொறுக்கும் பனை விதை பொறுக்கும் நிகழ்வு நடத்திருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு பற்றி ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, நான் திருப்பூர் வடக்கில் இருக்கிறேன். வருடம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த மாதங்களில் பனை விதையை திரட்டுவோம். திரட்டி மழை காலத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு குட்டையில போய் பனை விதை நடுவோம். இப்போ திரட்டி வச்சுப்போம். சரி, இதுதான். இது எவ்வளவு நாளைக்கு தாங்கும் இந்த பனை விதை? இந்த பனை விதை தாங்க 1 வருஷம் தாங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்க விதையா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல, இப்ப 2 மாசம் தான் நம்ம 2 மாசம் பனை விதை நட போறோம் இல்லைங்களா? ஆமா. அதனால அதுக்கு இப்ப சேமிச்சு வச்சுக்கிறீங்க. ஒரு 1000 பனை விதை, 1500 பனை விதை நாங்கள் சேகரிப்போம். அதன் பின்பு ஒரு நாள் ஒரு எண்ணிக்கை நேரம் இருக்கும், எல்லாருக்கும் தொலைக்கிற நேரம் இருக்குமோ அன்னைக்கு வர வச்சு நமக்கு சிறப்பான ஒரு குட்டை தேர்ந்தெடுத்து அங்க வச்சு விட்டு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால ஒரு குட்டை ஒண்ணு இருக்கா. ஆமா, அதை பத்தி இவர் சொல்லுவார். எந்த குட்டைன்னு சொல்லிடுங்க. திருப்பூர் வடக்கு நல்லாத்துப்பாளையம் சேத்துல குட்டை இருக்கு. அதுல அண்ணன் ஜீவானந்தம் இன்னைக்கு விதை சேகரிக்கு பனை விதைகள். அந்த பனை விதை சேகரிச்சு இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பனை விதைகள் நட்டுருவோம். இந்த மழை காலத்துல நட்டுறோம். இந்த பனை விதைத்தால என்ன லாபம்ல நிலத்தடி நீர் பாதிக்காம இருக்கும். பனை விதைகள்னா பழம்பழம், பதினீர் கல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு இயற்கையை சார்ந்த இப்ப இருந்து அந்த அண்ணன் சொன்ன அந்த கொள்கைக்கு வரும்போது ஈஸியா நடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க சுற்றுச்சூழல் பாசம் தான். நீங்க யூடியூப் பாசம் இருந்தா சுற்றுச்சூழல் போட்டாங்க. சுற்றுச்சூழல் பாசறையே இருக்காரு. ஏற்கனவே பல பகுதிகளில் மரம் நட்டு வச்சிருக்காரு. நம்ம சுற்றுச்சூழல் பாசறையில நீங்க செஞ்ச முன்னெடுப்புகள் கொஞ்சம் சொல்லுங்க. சிறப்பா பாத்தீங்கன்னா, எத்தனை மாசமா இருக்கீங்க, இல்ல எத்தனை வருஷமா சுற்றுச்சூழல் பாசறையில இருக்கீங்க? நான் மொத்தத்துல நாம் தமிழ் கட்சியில ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு மேல இருக்கிறேன். சரி. நான் சிறப்பான செய்தி பாத்தீங்கன்னா, நான் காலம்பாளையத்துல எஸ்பிகே நகர் 6ல ஒரு 200 மியாவாகி முறையில மரக்கன்று நட்டு இருக்கேன். அது 3 அடிக்கு 1. அதுதான் எனக்கான சிறப்பானது. இதுக்கெல்லாம் நம்ம கட்சி தோழர் உதவி பண்ணாங்க. வளர்க்கறதுக்கு சரி, தண்ணி ஊற்றுறதுக்கும் சரி. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சிறப்பானது. இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாலும் இருக்கிற பொது இடம், அதாவது அரசாங்கத்தை அனுமதி வாங்கிட்டு, ஊராட்சி என்றால் செயலாளர் அனுமதி வாங்கணும், நகரம் என்றால் அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி அனுமதி வாங்கிட்டு இந்த வனத்தை போன்று இந்த வனம் வச்சுக்க மாதிரி அதை போன்று ஒவ்வொரு இடத்துலையும் வனம் வைக்கணும். மியாவாகி முறையில வனம் வைக்கணும். அதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா? கண்டிப்பா தருவாங்க. ஏன்னா இது அவங்களுக்கான இந்த காலகட்டத்தில் என்ன காரணம்னா, WWF உலக இயற்கை பாதுகாப்பு அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு என்ன சொல்வது என்றால், 73% வன உயிரினங்கள் அழிந்து விட்டு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம எல்லாமே காடு இல்லாம காட்டுல இருக்கிறது, கடல்ல இருக்கிறது எல்லாமே வனத்துல தான் வரும். இதெல்லாம் அழிஞ்சு வச்சது. மகரந்ததுக்கு வருதுல்ல, பூச்சி, தேனீக்கள், இதுக்கும் அழிஞ்சிட்டு சொல்றாங்க. இதனால் ஒரு அழிவு வரும் சொல்றாங்க. இதை பாதுகாக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, WWF இந்தியா அந்த அமைப்பு என்ன சொல்றதுன்னா, இந்தியாவில மட்டும் 1 லட்சம் மரக்கன்று 1 லட்சம் கொடி மரக்கன்று நடன்னு சொல்றாங்க. அப்படி நட்டால் மட்டும்தான் நம்மளுடைய உருவாக்க முடியாது, அழியாம வன உயிரினங்களை காப்பாற்ற முடியும். ஆனா உற்பத்தி பண்ண முடியாது, அழியாம காப்பாற்ற முடியும். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, மகரம் சேர்க்க இருக்குங்களா? அது அழிந்து விட்டால் 4 ஆண்டுகளிலேயே உணவு பஞ்சம் வந்துடும். உணவு கிடைக்காம. ஆமா, பட்டாம்பூச்சி, வண்டுகள். இதுதான். அதாவது இந்த உலகத்துல மனிதரை தவிர எந்த ஒரு விலங்கு செத்தாலும் மனிதன் பாதிப்பு தான். ஆனால்தான் அது லேட்டா தெரியாது, தெரியும். நம்ம நாம் தமிழ் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை என்ன பண்ணாங்கன்னா, இயற்கை எதுவாக இருந்தாலுமே காப்பாற்ற நாங்க முன்னோறோம். இப்ப நீங்க இந்த எத்தனை வருஷமா சுற்றுச்சூழல் பாசறையில இருக்கீங்க? நான் முதல்ல கையூட்டுழல் பாசறையில இருந்தேன். சரி. நான் கையூட்டுழல் பாசறையில இருக்கும்போது கூட நான் நிறைய சுற்றுச்சூழல் சம்பந்தமான செயல் ஆர்வம் அதிகம். அதனால என்ன மாத்திட்டாங்க. இப்ப என்ன சொன்னாங்க, நம்மளோட முன்னோர்கள் மூத்தவர்களா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரிங்க நீங்க சுற்றுச்சூழல் பாசறையே இருங்க சொல்லிட்டாங்க. அதுல இந்த இத்தனை வருஷமா எடுத்த முன்னெடுப்பு கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன பண்ணிருக்கீங்க உங்க சார்பா? மஞ்சராயம் குளம் இருக்கு. அது திருப்பூர்லயே பெரிய குளம். அங்க ஒரு 5 வருஷம் முன்னாடி 2000 பனை விதைகள் ஒரே நாள் நட்டோம்.
அது வந்து 2000 பண்ணை ஒரே நாள் நட்டோம். அது பெரிய எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லா குட்டைகளையும் நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் கால் வைக்காத குட்டையே கிடையாது. பரவாயில்ல. எல்லா குட்டையும் நான் போட்டோம். என்ன ஒண்ணுன்னா, அது வந்து நீங்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 மரம் நட்டிருப்பீங்களா இது வரைக்கும்? பனை மரங்கள் எவ்வளவு நட்டிருப்பீங்க ஒரு கணக்குக்கு? பனை மரம்னா ஒரு 10,000 நட்டிருப்போம். பரவாயில்ல. தொழிலே 10,000 கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா வந்துடும் ஓரளவு. என்ன சிக்கல்னா, அவங்க இருக்காங்கல்ல, அந்த இருக்கிற ஒரு நகராட்சியோ இல்ல பஞ்சாயத்தோ இருக்கிறவங்க அவங்களோட சுயலாபத்துக்காக அந்த மண்ணை அள்ளி போட்டு அழிச்சிடுறாங்க குட்டையில இருக்கிறது. அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அழிச்சிடுறோம். அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து மண்ணை கரையை பலப்படுத்துறோம் இந்த மாதிரி ஒரு சொல்ல. அது எனக்கு மனம் வலிக்குது. இதெல்லாம் வலி இல்லை. அதை கெடுக்கும்போது நீங்க ஏதாவது இது பனை மரம் நட்டிருக்கோம் இது இல்ல, அது நம்ம உடனே பார்த்தா நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு 4 மாசம் பார்க்கும்போது ஒன்றும் பார்க்கும்போது அது முடியாது. ரைட், கரெக்ட் தான். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி சார்பா பனை விதை பொறுக்கும் நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்குது. அதை பத்தி இவரிடம் நாம் தமிழ் நிர்வாகிகிட்டும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. நான் வந்து என்னோட பேர் நிஜாம்தீன். இப்போ வந்து ஐயா ஜீவானந்த ஐயா அறிவுறுத்தலின்படியில் நாங்கள் பனை விதைகள் சேகரிப்பு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏபி ஸ்கூலுக்கு அருகில் பின்னாடி பேக் சைடில் பனை விதைகளை வந்து சேகரித்து இனி வரக்கூடிய காலங்கள், நம்ம மழை காலம் வருது இல்லையா, இன்னும் வரக்கூடிய காலங்களில் பனை விதைகளில் குளம் குட்டை இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம பனை விதை நடலாம்னு ஐடியா இருக்கும். அது போக மரக்கன்று நடலாம்னு ஐடியாவில் இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாத்துப்பாளையம் தொட்டிமண் இந்த சைடு பார்த்தீங்கன்னா குளங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தூர்வாராம கழிவு நீரை கலந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தூர்வாரி பனை விதைகள் இந்த மாதிரி நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். இதெல்லாம் பனை விதை நடுறமா நிறைய பயன்கள் இருக்கு. நிலத்தடி நீர் நல்லா பாதிக்காம இருக்கும். அப்புறம் பனை பழம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பதனி, கல் இறக்கக்கூடிய ஒரு இயற்கையான சார்ந்த விஷயங்களும் பண்ணக்கூடிய இருக்கு. ஆமா, அந்த குட்டை ஆக்கிரமிப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எந்தெந்த இடத்துல ஆக்கிரமிச்சா உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச சொல்ல நல்லாத்துப்பாளையத்துல தான் பெரிய குட்டையா இருந்தது. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி வந்து பெரிய குட்டையா இருந்தது. அந்த பெரிய குட்டையை வந்து இன்னைக்கு வந்து வீடு ரோடு இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. பெரிய குட்டையா இருந்தது சின்ன குட்டையை இப்ப மாறி இருக்கு. அது தூர்வாரெல்லாம் எதுவும் பண்ணல. ரோடும் அந்த குட்டையும் சமமா இருக்கு. தூர்வாரி எந்த ஒரு ஆழமும் எதுவும் படுத்துறது இல்ல. அதனால கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நாம் தமிழர் கட்சி சார்பா அதை நடத்தலாம்னு ஒரு திட்டம் இருக்கு. அவ்வளவுதாங்க.